தன்னோட மனைவியோட பிறந்த நாளுக்கு ஒரு கணவர் அவளுக்கு காரை பரிசா கொடுத்தாராம். முதல்ல கார் சாவியையும் அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் உட்பட தேவையான பொருட்கள்லாம் அடங்கிய ஒரு சின்ன பையும் அவகிட்ட கொடுத்தாராம். குழந்தைங்களெல்லாம் நானே பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ விருப்பப்பட்டினா காரை ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா நன்றி சொல்லிட்டு காரை ஓட்டிக்கிட்டு கிளம்புனாளாம். 1 கிலோமீட்டர் தூரம் போகிறதுக்கு முன்னாடியே சாலையை ரெண்டா பிரிக்கிற நடுப்பகுதியில் காரை மோதிட்டாளாம். அவளுக்கு எதுவும் காயம் ஏற்படலையாம், ஆனால் கார் ஒடுக்காயிடுச்சான். அவளுக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருந்துச்சான். அவர்கிட்ட என்ன சொல்கிறது, அவர் இதை எப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்தாளாம். விபத்து நடந்த பகுதிக்கு போலீஸ் வந்தாங்களாம். போலீஸ் ஒருத்தவர், நான் உங்களோட ஓட்டுநர் உரிமத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாராம். நடுங்கிற கையோட தன்னுடைய கணவர் கொடுத்த அந்த சின்ன பையை அவள் ஓப்பன் பண்ணாலாம். கண்ணில் கண்ணீர் தார தாரையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சான். ஓட்டுநர் உரிமத்தை அவள் எடுத்தாளாம். அதுக்கு மேலே தன்னுடைய கணவர் கையெழுத்தில் ஒரு துண்டு காகிதம் ஒட்டப்பட்டிருப்பதை அவள் பார்த்தாளாம். அதை அவள் ஓப்பன் பண்ணாலாம். அதில், என் அன்பு மனைவியே, ஒருவேளை நீ ஏதாவது ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டானா இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, நான் நேசிக்கிறது ஒன்றை தான், காரை இல்லை அப்படின்னு எழுதியிருந்துச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. பொருட்களை நேசித்து மக்களை பயன்படுத்திட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் மக்களை நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தான் இந்த கதை. ஒரு தந்தை கிட்ட மகன் தனக்கு ஏதாவது ஒரு துன்பமோ மனக்கவலையோ ஏற்படும் போது வந்து கலங்கி நிற்பானா. அப்போல்லாம் அவனுடைய பிரச்சனையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தந்தை ஒரே வார்த்தையில், இவ்வளவுதானா, உன் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்வாராம். அவனுக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையோ துன்பமோ இல்லாமல் போயிடுமா. அந்த மகனும் வளர்ந்தானா. தந்தைக்கும் வயசாச்சான். அந்த மகன் இப்போல்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் தந்தைக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சானா. ஒரு நாள் அந்த மகன் தந்தைக்கிட்ட, ஏன்பா, நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளவு தானா அப்படின்னு கேட்குற, எனக்கும் அந்த பிரச்சனை சுலபமாக முடிஞ்சிடுது, எப்படிப்பா அப்படின்னு கேட்டானா. அந்த தந்தை சிரிச்சுக்கிட்டே, சில வருடங்களுக்கு முன்னாடி பிரச்சனைனா நீ கலங்குவ, நீ கலங்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு உனக்கு தெரியாமல் இருக்கும், நான் இவ்வளவு தானா அப்படின்னு கேட்டதும் உன்னுடைய மனம் இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை உன் முன்னாடி இருந்தாலும் அதுக்கான தீர்வு மட்டும்தான் உனக்கு தெரியும். சின்ன வயசில் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னை பயமுறுத்த ஆள் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஒரு ஆள் கூட இல்லை. அதனால தான் நான் எப்போவும் உன்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் இவ்வளவு தானா அப்படின்னு கேட்பேன். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் இவ்வளவா அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அங்கேயே நின்றுடுவோம். ஆனால் இவ்வளோதானா அப்படின்னு நினச்சா அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.